ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இன்னுமே போர் நடக்க போகுது அப்படிங்கிற மாரியான ஒரு சின்ன ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அதாவது அமெரிக்கா வந்து அவங்களுடைய அடிய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரியான பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதிக்கான ஒப்பந்தம் அதாவது அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து ஒமான்ல நடந்துட்டு இருக்கு. அது வந்து இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 1 மணி நேரமா கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்திருக்கு. நல்லபடியா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பொருளாதார ரீதியா வந்து ஒரு அதாவது சில பல தடைகள்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய நெறைய நிறுவனங்களுக்கும், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கப்பல்களுக்கும் வந்து தடைகள் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அடிக்கிறதுக்கான வேலைகள் அதாவது ஈரான சேர்ந்த ஒரு ட்ரோனையுமே வந்து அமெரிக்கா தாக்குன ஒரு செய்தி வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வெளிய வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து திரும்ப அடுத்த தாக்குதல முன்னெடுக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன நடந்திருக்கு? என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன பேசியிருக்காங்க? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்த்துரலாம். ரொம்ப ஒரு மாரி பயத்திலேயே போயிட்டு இருந்த இந்த போர் தான். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாரி போர்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை நடக்குது அப்படின்னா, எங்க நாட்டுல வந்து ஆள்பலம் வந்து அதிகமா இருக்காங்க. எங்ககிட்ட எத்தன பேர் இருக்காங்க? என்கிட்ட 1,00,000 பேர் இருக்காங்க. உங்ககிட்ட வந்து கம்மியா தான் இருக்காங்க. அப்படிங்கும்போதே இவங்க என்ன கணிச்சுருவாங்க. ஓகே நம்ம இந்த போர்ல வந்து தோத்துருவோம். ஏதாவது பேச்சுவார்த்தைய பேசி நம்ம முடிச்சிடலாம். அந்த மாரிலாம் வந்து ஆரம்ப கட்டத்துல இந்த மாரி தான் வந்து போகும். அதுக்கடுத்து எப்படி இப்ப 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லயுமே வந்து அதே 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 மாரி தான் இருக்கும். எங்க கிட்ட இவ்ளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க. எங்க கிட்ட இவ்ளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கும். ஸோ எப்போ அணு ஆயுதங்கள கண்டுபிடிச்சாங்களோ, அதுக்கப்புறமா மொத்த உலகத்தையும் எல்லா போர்களையும் கட்டுப்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதம் தான் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுருச்சு. எங்க நாட்டுக்கு இந்த நாட்டுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னாலே வந்து அந்த நாட்ட வந்து தொடுறதுக்கு பயந்துப்பாங்க. ஓகே இதுக்கப்புறம் வந்து அந்த நாடுகள்ட்ட வந்து இந்த பிரச்சனைய பண்ண வேணாம். எந்த போரும் வெளிப்படையா நம்ம பண்ண வேணாம். ரொம்ப பெரிய போரா வந்து அடிச்சுக்க வேணாம். அந்த மாரி வந்து போகறத நிறுத்திட்டாங்க. என்னதான் வந்து உலகப்போர் வந்து நடக்கக்கூடாது, 2ஆம் உலகப்போர் நடக்கக்கூடாது, 3ஆம் உலகப்போர் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஐநா சபை ஒரு தொடங்குனாலும், எந்த நாடுகளும் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு எந்த நாடு நெறைய பேசிட்டு ஏதோ எந்த ஒப்பந்தங்கள் போட்டாலுமே, உண்மையா முழுக்க முழுக்க யாரு இது எல்லாத்தையுமே தடுத்து வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்கள் தான். அது ஒரு நாட்டுட்ட மட்டும் இல்லாம பல நாடுகள்ட்ட இருக்கிறனால மட்டும் தான் வந்து பெரிய பெரிய நாடுகள் எதுவும் சண்டை போட்டுக்காம இன்னுமே ரொம்ப ரொம்ப ஒரு மறைமுகமா சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, பொருளாதார ரீதியா சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த அளவுக்கு பெருசா இப்போ மத்த நாடுகள் 2 நாடுகளுக்கு நடுவுல போர் நடக்குதுல்ல, அந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டுக்காம தடுத்து நிறுத்துறது இந்த அணு ஆயுதம் தான். ஆனா இத ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிச்சது இத வந்து இது பண்ணிட்டு இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும், ரஷ்யாவும் தான். இவங்க 2 பேரும் தொடர்ந்து அணு ஆயுதங்கள வந்து நான் தயாரிப்பேன், நான் இப்படி டெஸ்ட் பண்ணுவேன், அப்படி டெஸ்ட் பண்ணுவேன் நெறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அத வச்சு நெறைய விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அத திரும்ப திரும்ப வந்து நானும் இத பண்ணுவேன், நான் இந்த மாரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், நான் இதிலேயே புது வகையானத கண்டுபிடிப்பேன், அப்படின்னு சொல்லி நெறைய பல விஷயங்கள வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல இப்போ இவங்க அப்ப கொண்டு வந்த ஒப்பந்தம் தான் ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு இருக்கு. அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் வந்து அணு ஆயுதங்கள வந்து சரியா யாருமே வந்து இந்த மாரிலாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. இத வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எந்த இதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி நீங்க இருக்கணும். அதாவது நீங்க அணு ஆயுதத்த வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்குமே சரியான விதிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஐநா சபையிலிருந்து போடப்படுது அந்த ஒப்பந்தம். அதாவது அந்த ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிற மாரியே அந்த ஒப்பந்தத்த போடப்படுறாங்க. இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது எப்படின்னா, இப்ப வந்து அமெரிக்காட்ட எவ்வளோ இருக்கு? என்ன அணு ஆயுதங்கள் இருக்கு? அது எங்கெங்க இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரஷ்யாவுக்கு தெரிய வரும். ரஷ்யா கிட்ட என்னென்ன இருக்கு? எவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்கு? அது எங்கெங்க வச்சிருக்காங்க? அது எந்தெந்த லெவல்ல இருக்கு? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அமெரிக்காவுக்கு தெரிய வரும். இந்த மாரி வருஷம் வருஷம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வர மாரி தான் இருந்துட்டு இருந்தது. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா இந்த மாரி டைம்லாம் வந்ததுக்கு அப்புறமா, அத செக் பண்ண முடியாம போகுது. அதாவது எங்க நாட்டுக்குள்ள நீங்க வந்து செக் பண்ண முடியாது. கொரோனானால நீங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாரி அந்த இதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அணு ஆயுதங்கள வந்து புதுசா தயாரிக்கிறது, மத்த நாடுகள் வர்றது அந்த மாரிலாம் வந்து தயாரிக்கிறது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சைனா வந்து இப்போன்னு இல்ல. பல வருஷமாவே அணு ஆயுதங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா மெயினா வந்து 2 பேர் யார் அதிகமா வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான். கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு மேல வந்து அணு ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காங்க 2 நாடுகளுமே. ஏன் இத நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வந்து ஈரானுக்கும் இது சம்மந்தப்பட்டது இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அ மெயினா அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சதே எதுக்காக அப்படின்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து சைனா வந்து அணு ஆயுதங்கள் நெறைய தயாரிச்சிருக்காங்கல்ல. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா, ரஷ்யாட்ட இருக்கிற அளவுக்கு சைனாட்ட இல்ல. சைனாட்ட கொஞ்சம் அளவுக்கு கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் அமெரிக்காவ ஈக்குவலா அதாவது
ரஷ்யா கூட கூட போட்டி இல்ல. எங்களுக்கு வந்து அமெரிக்கா தான் போட்டி அப்படிங்கிற மாரி, அமெரிக்காக்கு ஈக்குவலா கூட நாங்க வரணும். அந்த அளவுக்கு எங்ககிட்ட வேணும் அப்படிங்கிற மாரி சைனாவுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத எதுவும் பண்ண முடியாம அமெரிக்கா இப்ப திணறிட்டு இருக்காங்க. இந்த மாரி 2 ஒப்பந்தங்களும் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த மாரி ஒப்பந்தத்துல இப்ப சைனாவுமே உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்ட போய் அமெரிக்கா கேட்கறாங்க. அது வந்து எங்களால முடியாது. நாங்க வந்து அந்த மாரிலாம் போய் கேட்க முடியாது. உங்களுக்கு நீங்க அந்த மாரி ஏதோ பண்ணணும் அப்படின்னா, நீங்களே நேரடியா கேட்டுக்கோங்க அப்படிங்கும்போது தான், அத நேரடியா கேட்க முடியாம, சில பல வேலைகள் பண்றது. இந்த பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு அழுத்தம் குடுக்கறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பண்றாங்க. ஆனா அது எதுவுமே வந்து சைனானால ஏத்துக்க முடியல. அத கண்டுக்கிறது இல்ல. அப்படியே விட்டுட்டு, நாங்க இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படிங்கிற மாரி போடுறாங்க. அதுக்கப்புறமா பல நாடுகள் வந்து இந்த மாரி அணு ஆயுதங்கள தயாரிக்கிறது, அது சம்பந்தமா ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான், முழுக்க அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எந்தெந்த நாடுகள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுல ஈரானுமே இருக்கும். ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் வந்து நீங்க இவ்வளவுதான் வச்சிருக்கணும். இதுக்கப்புறம் நீங்க இத யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குமே இருந்தது. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதான் அந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த அணு ஆயுதத்துக்கு ஏத்த ஒரு ரூல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது உடைய ஒப்பந்தமுடைய காலாவதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது புதுசா வந்து போடப்படணும். அது இன்னும் போடப்படாம இருக்கு. இஸ்ரேலுக்குமே அது வந்து காலாவதி ஆயிருச்சு. அதுவுமே இன்னொன்னு போடப்படணும். இது 2மே வந்து இப்போதைக்கு போடப்படாம இருக்க நிலையில, அ போன வருஷம் தான் நம்ம பார்த்தோம். ஒரு 12 நாள் தொடர்ந்து இந்த வார் நடந்துச்சு. ஈரான் அப்புறம் இஸ்ரேல் இந்த 2 நாட்டுக்கு நடுவுல போர் நடந்துச்சு. இதுல கூட இஸ்ரேல் கூட சப்போர்ட்டா வந்தவங்க தான் அமெரிக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுத அந்த மலைக்கு கீழ தான் வந்து அவங்க இது எல்லாத்தையுமே தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அணு ஆயுத ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும், மிசைல்ஸா இருக்கட்டும், ட்ரோன்களா இருக்கட்டும், அணு ஆயுதத்த வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எஜுகேஷனுக்காக தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மாரி சொன்னாங்க. அப்படி சொன்னாலுமே அவங்க அத பண்ணாலுமே, ஆனா முழுக்க முழுக்க அதிகமா எது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்கள கிரியேட் பண்ணி எங்கள நாங்க பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அத ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மலைய வேணா தவிர்த்திருக்கலாம். அவங்க எப்படி ஒளிஞ்சிருக்காங்கன்னா, ஒரு மலை அதுக்கு கீழ தான் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அதாவது அதுக்கு கீழ தான் அந்த அணு ஆயுத ஃபெசிலிட்டீஸ வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மலைய மட்டும் தான் தவிர்த்திருக்காங்க. அடி இருக்கிறத தவிர்க்கல. நாங்க அத சும்மா ஒரு ஃபேக் நியூஸா வந்து வெளியிட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்களுடைய ஹெல்ப்பால வந்து இப்ப நாங்க நெறைய விஷயங்கள வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வந்தனால தான், இப்ப திரும்ப அமெரிக்காவுடைய அதாவது ட்ரம்ப் வந்து திரும்ப போர் தொடுத்து இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். டைரக்ட்டா நானே வந்து போறேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால தான் ஈரான்ல வந்து இப்போதைக்கு அவர் வந்து பரபரப்பா சுத்திட்டு இருக்காரு. மக்களுக்காக வர்றது அந்த மாரிலாம் இல்ல. அத ஒரு மேலோட்டமா காட்டுறதுக்காக ஒரு இதா வச்சிருந்தாலும், முழுக்க முழுக்க உண்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அந்த நட்பா இருக்காங்க பார்த்தீங்களா? ஹமாஸா இருக்கட்டும், ஹவுதீஸா இருக்கட்டும், இந்த மாரி சின்ன சின்ன குழுக்கள் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள வந்து முழுமையா கைவிடணும் நாங்க. அணு ஆயுதங்கள வந்து நாங்க யூஸ் பண்றத கைவிடணும். ஏதோ பாலஸ்தீனுக்காகவோ, இல்ல எந்த ஒரு அமைப்புக்காகவோ வந்து, இல்ல வேற எந்த ஒரு நாட்டுக்காகவும் வந்து ஈரான் வந்து குரல் கொடுக்கக்கூடாது. அப்படி குரல் கொடுக்காம அமைதியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆயில் கிடங்கு, இந்த மாரி எண்ணெய் விற்பனை இது எல்லாத்தையுமே வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க கொண்டு வரணும். எங்க எங்களுக்கு கீழ தான் இது உங்க நாட்டுல இருந்தாலுமே, அது எங்களுக்கு கீழ வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்கா யோசிச்சு இந்த விஷயங்கள்லாம் இப்ப வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான்ல இருந்து நெறைய ட்ரோன்கள்லாம் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து நெறைய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் கப்பல வந்து அதாவது நெறைய போர் விமானங்கள தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல வந்து அரபிக்கடல்ல அத ஈரான் சைடுல வந்து சுத்த விட்டுட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாரி பண்ணும்போது இவங்களோட சேஃப்டிக்காக நெறைய ட்ரோன்கள வந்து பறக்கவுட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ட்ரோன்கள அமெரிக்காவ சேர்ந்த படைகள் வந்து அடிக்கிறாங்க. அத அடிச்சு இது பண்ணும்போது, ஈரான்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இது இன்னுமே கோவமா ஏற்படுத்துது அப்டின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஆனா எதுவுமே நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து டிசைட் பண்ணி கரெக்ட்டா இருக்காங்க. ஏன்னா, உள்ளுக்குள்ளேயே நடந்திருக்க பிரச்சனைய இன்னும் தீர்க்க முடியாம திணறிட்டு இருக்காங்க ஈரான். ஈரான் சைட்லேருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எங்கனால உள்ள நடந்திருக்க பிரச்சனைய இவ்வளோ பார்க்க முடியல. நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம வேற எதா பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரான் சைட்லேருந்து பேச்சுவார்த்தைக்காக அழைப்பு விடுறாங்க. அதே மாரி ஐநா சபையிலிருந்தும் இந்த மாரி பேச்சுவார்த்தை ஒண்ணு நடத்துங்க அப்படின்னு அழைப்பு விட்டிருந்தனால, ஓகே ஐநா சபை வந்து ஈரான் சைட்லேருந்து வந்துட்டாங்க, முன் வந்துட்டாங்க பேச்சுவார்த்தைக்காக. அதனால அமெரிக்காவையும் நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, அவங்க சைட்லேருந்து கூப்பிடும்போதும் அவங்களுமே என்ன சொன்னாங்க, ஓகே நாங்களும் பேச்சுவார்த்தைக்காக வரோம் அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உள்ள என்னென்ன நடந்தது, எத பத்தி பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே அ ஒரு டீட்டெயில்ஸா வெளிய சொல்லல. எதெல்லாம் பேசணும், எத பத்திலாம் பேசணும் அப்படிங்கிறது வெளிய சொல்லல. இந்த போர் சீக்கிரமே நின்றும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வெளிப்படையான என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு நார்மலா தெரிஞ்சதையே திரும்ப ரிப்பீட்டடா ஒரு ஒரு தெளிச்சு சொன்ன மாரி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாரி அதான் இப்ப மீட்டிங் முடிஞ்சு வெளிய வந்தவுனே, ஈரான் சைட்ல இருந்தும் அத பத்தின எந்த தகவலும் வெளிய குடுக்கல. அமெரிக்கா சைட்ல இருந்து எந்த தகவலையும் வெளிய குடுக்கல. அதுக்கப்புறமா இந்த எந்த தகவலும் குடுக்காம இருக்கும்போது, கொஞ்ச நேரத்திலேயே
ட்ரம்ப் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மேல சில பல விதிகள வந்து போடுறாங்க. அழுத்தத்த குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சில கப்பல்கள்லாம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு தடை குடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 30, 40 கப்பல்களுக்கு மேல வந்து உங்களுக்கு தடை. அது மட்டும் இல்லாம 15 நிறுவனங்களுக்கு வந்து அது வந்து இந்தியாவ சேர்ந்த நிறுவனங்களும் அங்க இருக்கு. அந்த நிறுவனங்களுக்கு வந்து தடை விதிக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏன் இதுக்கு வந்து திடீர்னு இந்த மாரி அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களும், இந்த குறிப்பிட்ட கப்பலையும் வந்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இது வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா இருந்தாலுமே ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆயில்ல வந்து நெறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து நெறைய இந்த மாரி இந்த நிறுவனங்களையும், இந்த கப்பல்களையும் வச்சு நெறைய ஆயில் கிடங்குல வந்து நெறைய ஊழல்கள் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா எங்களுக்கு நெறைய தகவல்கள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ அதனால இத நாங்க வந்து தடை விதிச்சிருக்கோம். இது வந்து வரக்கூடாது. இந்த மாரிலாம் வந்து நாங்க வந்து ரூல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து இத வெளிய விட்டுருக்காங்க. இவங்க யாரு உண்மையிலேயே இதுல வந்து இந்தியாவ சேர்ந்த நெறைய நிறுவனங்கள் அங்க இருக்கு. அதாவது இந்தியாலருந்து இருக்கக்கூடிய நெறைய கப்பல்களும், இந்தியாவ சேர்ந்த நெறைய நிறுவனங்களும் ஈரான்ல அங்க ஆயில் சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல அந்த இந்த 15 நிறுவனங்களும், இந்த கப்பல்களும் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதுக்குள்ள இந்தியாவ சேர்ந்ததும் இருக்கு. அதுக்குமே சேர்ந்து தடை போட்டிருக்கனால, இது வந்து இப்போ இந்தியா சைடு திரும்புன மாரி இருக்கு. இப்ப தான் வந்து இந்தியா மேல எந்த டாக்ஸும் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து போட்டாரு. அது எதுக்காக போட்டாரு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மத்த நாடுகள்லாம் இந்தியா கூட போய் வந்து வியாபாரங்கள் வச்சுக்கிறாங்க. நம்ம இப்படி இருந்தோம்னா செட் ஆகாது. மத்தவங்களுடைய அழுத்தத்தினால ட்ரம்ப் வந்து நம்மகிட்ட கை கோர்த்திருக்காரு. அது வேற விஷயமா இருந்தாலும், இப்போ இந்த மாரி விஷயங்கள்ல இந்த அ ஆயில் விஷயமா இருக்கட்டும், நம்ம இந்தியா சேர்ந்து அந்த கப்பல்களையும், அந்த நிறுவனங்களையும் வந்து தடை போட்டிருக்கிறது அப்படிங்கிறது, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய உண்டாக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆனா இந்த இந்த வார்ல வந்து முடியுமா? இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா? இல்ல திரும்ப வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்களா? இல்ல ஏதாவது ட்ரோன்கள் திரும்ப பறந்தா அதுக்கு ஏதாவது திரும்ப தாக்குதல் நடத்துவாங்களா? அமெரிக்கா திடீர்னு அமைதியா இருந்துட்டு திடீர்னு இஸ்ரேல உள்ள இறக்கி விடுவாங்களா? அப்படிங்கிறது எதுவுமே வந்து தெரியல. இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சைடுலருந்து நீங்க வந்து முன்னாடியே சொன்ன மாரி அந்த உங்களுடைய அந்த உதவிக்குழுக்கள்னு சொல்றீங்கல்ல, ஹமாஸா இருக்கட்டும், ஹவுதீஸா இருக்கட்டும், இந்த மாரி இருக்கக்கூடியவங்களலாம் நீங்க கைவிடணும். அவங்களுக்கு உங்களுடைய உதவிகள் எதுவும் போகக்கூடாது. அவங்க சைட்லருந்து உங்களுக்கு யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது சுமூகமா முடியணும்னா, மக்களுடைய வழியில புது ஒரு தலைவர் வேணும். அந்த அயதுல்லா காமேனிய நிரந்தரமா நீக்கணும். அப்படிங்கிற மாரியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அவர வந்து நீக்கிட்டு, புதுசா ஒரு தலைவர் வந்து போடுங்க. இல்ல அந்த தலைவர் பதவியே வேணாம். அப்படிங்கிற மாரி வந்து அமெரிக்கா சைட்லருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர வந்து அங்க நியமிக்கிறக்கான பிளான் வந்து கண்டிப்பா போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒண்ணு சொல்லிட்டு திடீர்னு அமெரிக்கா மாத்தி சொல்லுவாங்க. ட்ரம்ப் வந்து திடீர்னு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி, நாங்க என்ன பண்றது? இந்த மாரி தான் நடந்துச்சு. அதனால நாங்க வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி முன்னாடி நிறுத்திருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாரி ஏதாவது நடத்திருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இதுதான் முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா சாதகமா நெறைய இத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் வந்து விட்டுர்றோம். நாங்க வந்து இந்த போரே நடக்காது. இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்கிறத வந்து அதாவது போர் நடந்து அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ, அது எல்லாத்தையும் இந்த பேச்சுவார்த்தையிலேயே அமெரிக்கா வந்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது. அதாவது இந்த மாரிலாம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேச்சுவார்த்தையிலேயே வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஈரான் சைட்ல இருந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதும் இன்னும் சரியா வெளிய வரல. இது ஈரான் சைட்லேருந்து என்ன பேசியிருப்பாங்க? அவங்க சொன்னதுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லியிருப்பாங்களா? இல்ல ஈரான் வந்து ஓகே சொல்லுவாங்களா? அப்படிங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு